ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம தலை QLA 3F சேனல். கேரளா லாட்டரியுடைய ஏ போர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். அதோட நம்ம ஏபிசி போர்டுக்கும் நம்பர்ஸ் கொண்டு வந்திருக்கோம். இன்றைக்கி திங்கக்கிழமை 16/2/2026 பாக்யதாரா BD 41க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற எந்த கட்டாயமும் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பயன்படுத்திக்கங்க. ஒருவேளை கெஸ்ஸிங் எது எனக்கு பிடிபடலை, எனக்கு டெய்லி ஏ போர்டுக்கு நம்பர்ஸ் வேணும், அதோட நம்மளுக்கு ஏபிசி போர்டுக்கும் வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் கட்டாயம் கிடையாது. எனக்கு டெய்லி நம்பர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ போடட்டாலும் நம்ம நம்பர்ஸ் கொடுத்துக்கிட்டு இருப்போம். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி திங்கக்கிழமை, அதனால் நம்ம எப்போதும் போல் திங்கள் டு திங்கள் ரிசல்ட்டு தான் கொண்டு வந்திருக்கோம். இது எல்லாமே திங்கக்கிழமை வந்து ஏபிசி போர்ட் ரிசல்ட் நண்பா. அதிகப்படியான ட்ராக்கள் கொண்டு வந்திருக்கோம். அதுக்கான காரணம் என்னென்னா, ஒரு நம்பர் வந்து நம்மளுக்கு ஜம்மிங் சீரியலில் வந்துக்கிட்டு இருக்குது. அதை தான் நான் வந்து இங்கே X = ஜம்மிங் சீரியல்னு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸ் வந்து நம்மளுக்கு அதிகப்படியாக வந்துச்சுன்னா நம்மளுக்கு அது வந்து குறைஞ்சது நம்மளுக்கு 5 ட்ராவிலிருந்து நம்மளுக்கு வந்து 7 ட்ரா வரைக்கும் அது எல்விக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ நம்மளுக்கு 3 ட்ராக்கிட்ட வந்துட்டதுனால இது 4வது ட்ரா. அதுவும் இல்லாமல் இந்த ட்ரா வந்து 4வது ட்ரா மிஸ் ஆகிருக்க, அதாவது ஜம்பிங்கில் இருக்கிற நம்பரும் 4 தான். அதை தான் நம்ம இந்த ட்ராவில் நம்ம பார்க்க போகிறோம் நண்பா. நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இங்கே 9 to 7 இதுதான் நம்மளுடைய லாஸ்ட்டாக வந்து திங்கக்கிழமை ரிசல்ட்டு. அதுக்கு முந்தின திங்கள் பார்த்தீங்கன்னா 983, அதுக்கு முந்தின திங்கள் வந்து 6 to 8. இப்படி இது எல்லாமே நம்மளுடைய திங்கள் டு திங்களோட ரிசல்ட்டு இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்குள்ளே கொண்டு வந்திருக்கோம். ஸோ இங்கே நான் வந்து 402 ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் நண்பா. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 4 தான் இந்த ட்ராவுக்கான கீ நம்பர். இப்போ நம்ம 1 by 1 இங்கே பார்த்துடலாம். இங்கே 402 இருக்குல்ல, இந்த இடத்துல நம்மளுக்கு 4 நண்பா. 402 அப்போ இங்கே 4. அதுக்கடுத்து வந்த ரிசல்ட்டை கவனிச்சிங்கன்னா நம்மளுக்கு வந்து 7 6 9 இந்த இடத்துல நம்மளுக்கு இல்லை. அதுக்கடுத்து வந்த ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா 060 இந்த இடத்துலையும் நம்மளுக்கு இல்லை. அதுக்கடுத்து 880 இந்த இடத்துலையும் நம்மளுக்கு இல்லை. அடுத்து கவனிச்சிங்கன்னா நம்மளுக்கு இங்கே 4 நண்பா. இப்போ இதில் கணக்கு பண்ணிங்கன்னா மொத்தமாக நம்மளுக்கு 1 2 3 ட்ரா இல்லை, 4. இப்போ அடுத்த ட்ரா கவனிங்க. 2 7 5 இந்த இடத்துல நம்மளுக்கு இல்லை. அதுக்கடுத்து வந்த ரிசல்ட் வந்து 2 3 5 இந்த இடத்துல நம்மளுக்கு இல்லை. அதுக்கடுத்து கவனிச்சிங்கன்னா 510 இந்த இடத்துலையும் நம்மளுக்கு இல்லை. அதுக்கடுத்து கவனிச்சிங்கன்னா 024 இந்த இடத்துல நம்மளுக்கு 4 நண்பா. இப்போ இதில் கவனிச்சிங்கன்னா நம்மளுக்கு 1 2 3 அப்போது 4 3 ட்ரா விட்டு 4 3 ட்ரா விட்டு 4. இதே கணக்கு தான் நம்ம இந்த ட்ராவில் கெஸ் பண்ணியிருக்கோம். நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். 4 இருக்குது, 3 ட்ரா இல்லை, அடுத்து 4 3 ட்ரா இல்லை 4. அப்போ அதே மெத்தடில் வந்தோம்னா இங்கே கவனிங்க 6 2 8 இங்கே 4 இல்லை. அதுக்கடுத்து வந்த ரிசல்ட் வந்து 983 இந்த இடத்துலையும் நம்மளுக்கு நில் இல்லை. அடுத்து வந்து 927 இந்த இடத்துலையும் நம்மளுக்கு நில். அப்போது இந்த ட்ரா வந்து நம்மளுக்கு வந்து 4. இது நம்மளுக்கான கேள்விக்குறி. இந்த ட்ரா 4, அதாவது 1 2 3. இதை கவனிச்சிங்கன்னா தெரியும். 3 ட்ரா ஒன்ஸ் வந்து 4 இருக்கு நண்பா ஜம்பிங் சீரியலில். 3 தடவைக்கு ஒரு தடவை நம்மளுக்கு வந்து 4 வந்திருக்கு. மற்றபடி இடையில எங்கேயுமே வரல. அதுவும் இல்லாமல் இது 4வது ட்ரா நண்பா. அதனால் இந்த ட்ரா நம்மளுக்கு 4 வர்றதுக்கு தான் அதிகப்படியாக சான்சஸ் இருக்குது. இது 4வது ட்ராங்கிறதுனால. அப்போது இந்த ட்ராவுடைய ஏ போர்ட் அல்லது ஆல் போர்ட் வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம ஏ போர்டுக்கு தான் போடுறோம். வேணால் நீங்கள் ஆல் போர்டில் பயன்படுத்திக்கலாம். ஏன்னா சிங்கிள் போர்டை கெஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஆல் போர்டு வந்து கூடுதல் ஸ்ட்ராங்காக இருக்கும் மிச்சம் இருக்கிற B and C. ஸோ இந்த ட்ரா நம்மளுக்கு 4 தான் நம்மளுடைய கீ நம்பராக கிடச்சிருக்கு. இது உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. இப்போது இந்த இடத்துல நம்மளுக்கு 4 இருக்குது. ஸோ ஒருவேளை நம்மளுக்கு 4க்கு சப்போர்ட் நம்பர்ஸாக கொடுக்குறதா இருந்தால் இப்போ இது வந்து நம்மளுக்கு ஜம்பிங் சீரியல். 4 வந்து நம்மளுக்கு ஜம்பிங் சீரியல். இன்னொரு நம்பர் கொடுக்குறதா இருந்துச்சுன்னா அது என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 நண்பா. 4 அல்லது 1. ஏன் நம்ம 1 கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி நம்மளுக்கு 4 ஜம்பிங் சீரியல் இருக்கோ அதே மாதிரி தான் 1 ஒரே ஒரு தடவை மட்டும் தான் நண்பா வந்திருக்கு. 510 அப்போ மட்டும்தான் 1 வந்திருக்கு. அதுக்கடுத்து கவனிச்சிங்கன்னா எதுலேயுமே நம்மளுக்கு 1 வந்திருக்காது. இங்கே 402க்கு 4 இது 1 கிடையாது. 769க்கு 1 கிடையாது. இங்கே 060 1 இல்லை, இங்கேயும் 1 இல்லை, இங்கே 1 இல்லை. இப்படி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தடவை மட்டும்தான் நம்மளுக்கு 1 வந்திருக்கு. 510 அப்போது 1 வந்து நம்மளுக்கு பழைய நம்பர் ஆகுது. ஸோ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஜம்பிங் சீரியலாக அல்லது பழைய சீரியலாக பழைய நம்பராக 4 அல்லது 1 இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய
லக்கி நம்பர் நண்பா. இதுதான் இந்த ட்ராவுக்கு கிடச்சிருக்கு. நான் ஏ போர்டு அல்லது ஆல் போர்டுன்னு கொண்டு வந்திருக்கேன். உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்துங்க. ஆனால் நான் ஃபஸ்ட்லேயே சொன்னதான், நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு ஃபார்மெட்டை தான் கொண்டு வந்திருப்போம். அதை எப்படி எடுத்தோங்கிறதே நம்ம வந்து ஓப்பனாகவே நம்ம சிம்பிளாகவே கொடுத்துருப்போம். அதுக்கு மேலே கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்துலேயே இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் ஏ போர்டுக்கு அதோட ஏபிசி போர்டுக்கு நம்பர்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ 4-1 கிடச்சிருக்கு. இப்போ இந்த 4-1 வந்து நம்மளுக்கு ஏ போர்டு அல்லது ஆல் போர்டில் கிடச்சிச்சின்னா நம்மளுக்கு இந்த ட்ராவில் நம்மளுக்கான ஏபி ஏசி என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஏபி அதோட இங்கே நம்மளுக்கு ஏசி. ஏபி ஏசி கெஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ராவலுக்கு கிடச்சிருக்க நம்பர் வந்து முதல் நம்பர் ரெண்டுமே சேர்த்தாப்பில் 1 4, 1 5, 1 6, 4 9, 4 7, 4 8, 4 6, 1 2. ஸோ இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய ஏபி ஏசி நம்பர் நண்பா. இந்த ட்ராவுக்கு கிடச்சிருக்க நம்மளுடைய ஏபி ஏசி நம்பரை பொறுத்த வரைக்கும் இந்த 8 பெயர்ஸ் தான் நம்மளுக்கு இந்த ட்ராவில் நம்மளுக்கான கெஸ்ஸிங்குள்ளே கிடச்சிருக்கு. உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. ஒருவேளை கேம் டபுளாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய எக்ஸ்ட்ராவாக இதில் வந்து எடுக்கிறதா இருந்துச்சுன்னா 1 1 4 4. ஸோ இப்போ கேம் டபுளாக இருந்துச்சுன்னா இதில் வந்து வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போது இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஏபியில் இருக்கிறது வந்து 1 4 1 6 4 7 4 6 11. ஸோ 11 பொறுத்த வரைக்கும் ஏபிக்கு தான் சான்சஸ் இருக்குது. அதே இது 4 இருந்துச்சுன்னா ஏசியில் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, நம்மளோட ஏசி ஃபார்மெட்டில் இறங்குறதுக்கு. அதனால தான் நான் 4 ஏசியை கொண்டு வந்திருக்கேன். இல்லை எனக்கு வந்து ஏபிக்கு தான் சான்சஸ் இருக்குது அப்படின்னு நினச்சின்னா நீங்கள் மாற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நம்ம ஃபார்மெட் படி இதுதான் நம்மளுடைய ஏசி மெத்தடில் இருக்குது. ஏசியை பொறுத்த வரைக்கும் 1 5 4 9 4 8 1 2 அப்புறம் 4 சொல்லிட்டு எடுத்துருக்கிறேன். இது உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. இப்போது பாக்ஸ் நம்பர்ஸ் என்னென்ன கிடச்சிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஏபிசி பாக்ஸ். ஏபிசி பாக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ராவலில் வந்து நம்மளுக்கு 497 490 498 740 145 187 192 185 126 438. இதுதான் இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய பாக்ஸ் நம்பர். இந்த பாக்ஸ் நம்பர் உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். இது வந்து நான் ஸ்ட்ரைட் ஃபார்மெட்டில் தான் எழுதியிருக்கேன். வேணும்னா நீங்கள் வந்து மாற்றி கூட போட்டுக்கலாம். அதுக்காக தான் நான் மேலே பாக்ஸ் நம்பர்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறேன். இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் 497 490 498 740 145 187 192 185 126 438ன்னு சொல்லிட்டு இந்த ட்ராவுக்கு கிடச்சிருக்கு. இதில் ஏதாச்சும் ஒன்று உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் நண்பா. ஸோ நிறைய நண்பர்கள் கேட்டதுனால தான் நம்ம பாக்ஸ் நம்பரு அதோட ஏசியை கொண்டு வந்திருக்கிறோம். நம்ம சேனலில் உங்களுக்கு என்ன தேவையோ அதை முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து கெஸ் பண்ணி தான் கொடுத்துருக்கோம். ஓப்பனாகவே நம்ம எப்படி எடுக்கிறோங்கிறதையும் தெளிவாகவே நம்ம கொடுத்துருவோம். அதனால் இதில் தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே இருக்காது. அதே மாதிரி முக்கியமாக நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற எந்த கட்டாயமும் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நண்பா. ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் ஏ போர்டு அதோட ஏபிசி போர்டுக்கு நம்பர்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு வேணால் நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர். ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதில் இந்த ஸ்கிப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுறவங்களாம் ஃபுல்லாக பார்த்துருங்க. அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு உங்களால் புரிஞ்சிக்க முடியும். அதுக்கப்புறமா உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. நம்ம பார்த்துருக்கிறது ஜம்பிங் சீரியல், அதோட மிஸ்ஸிங் சீரியல் பார்த்துருக்கோம்.
ஸோ 3 டைம் ஒன்ஸ் வந்து நம்மளுக்கு ஜம்பார் சீரியலில் தான் இந்த ட்ராவுக்கான கீ நம்பராக பயன்படுத்தி ஏ போர்டு அதோட ஆல் போர்டு கொண்டு வந்திருக்கோம். ஸோ இது நம்மளுக்கு கிடச்சிச்சின்னா இந்த ட்ராவில் நம்மளுக்கு பெயர் அதோட நம்மளுக்கு பாக்ஸ் நம்பர்ஸும் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. இன்றைக்கி திங்கட்கிழமை 16/2/2026 பாக்கியதாரா பிடி 41க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.